Class level chapter 3 trigonometry exercise 3.1 third sum. If a cos theta minus b sin theta is equal to c, then show that a sin theta plus b cos theta is equal to plus or minus square root of a square plus b square minus c square. Given a cos theta minus b sin theta is equal to c. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். எல்ஹெச்எஸில் இருக்க ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டாவையும் ஆர்ஹெச்எஸில் இருக்க சிஏயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இதில் எல்ஹெச்எஸில் இருக்க ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். இதில் ஏ காஸ் தீட்டா தான் ஏ, பி சைன் தீட்டா தான் பி. அப்போது ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2abக்கு பதிலாக மைனஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். கொஷனில் ஏவோட காஸ் தீட்டாவும் ஷோ தட்டில் ஏவோட சைன் தீட்டா இருக்குது. கொஷனில் பியோட சைன் தீட்டா இருக்குது, ஆனால் ஷோ தட்டில் பியோட காஸ் தீட்டா இருக்குது. அப்போது ஏ பக்கத்தில் சைன் தீட்டா வரணும், பி பக்கத்தில் காஸ் தீட்டா வரணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதில் சைன் ஸ்கொயர் தீட்டா வச்சுட்டு 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைட் கொண்டு போனால் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக ஆகிடும். அப்புறமா காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு தாண்டும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவாக. காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானோ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானோ சப்ஸ்டிட். அப்போது ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஏ ஸ்கொயரை உள்ளே இருக்க 1 சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி பி ஸ்கொயரை உள்ளே இருக்க 1 காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இதில் இருக்க மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டாவை ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு போகணும். அதே மாதிரி ஈக்குவல் டுக்கு அந்த சைடு இருக்க சி ஸ்கொயரை ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வரணும். அப்போ மீதி எல்ஹெச்எஸில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆர்ஹெச்எஸ்லேருந்து வந்த சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ்லேருந்து போன மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாவாகிடும் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாகிடும் மைனஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்குது. அதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா தான் இதில் ஏ, பி காஸ் தீட்டா தான் இதில் பி. அப்போது ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ கொடுத்துருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாற்றி எழுதுகிறேன். ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஸ்கொயர் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்கொயர் ஈக்குவல் டுவை தாண்டும் போது
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு மாறிடும். ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம். அப்போது ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்துடுச்சா? தேங்க்யூ.